வணக்கம். 2026ல இந்தியாவை வடிவமைக்க போற சில முக்கியமான கட்டுரைகளை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. சட்டங்கள், விதிகள், டெக்னாலஜின்னு பல பெரிய மாற்றங்களை பத்தி நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, உள்ள போலாமா? முதல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கணுங்கிற ஆசைக்கும் நவீன மருத்துவ தொழில்நுட்பத்துக்கும் நம்ம நாட்டு சட்டத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டத்தோட ஆரம்பிப்போம். டெல்லியில ஒரு பொதுநல வழக்கு கோர்ட்டோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது, ஒரு தம்பதியோட சம்மதத்தோட அவங்க பயன்படுத்தாத உறைநிலையில இருக்கிற கருக்களை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தானமா கொடுக்கலாம். ஆனா நம்ம சட்டம் அதை அழிச்சிடணும்னு சொல்லுது. ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. உதவி இனப்பெருக்க தொழில்நுட்பம், அதாவது ஏஆர்டி சட்டம் 2021 படி தானமா வாங்கின விந்தணுவையும் கருமுட்டையையும் வச்சு ஒரு கருவை உருவாக்கலாம். ஓகே. அப்படி உருவாகிற குழந்தைக்கு அதை வளர்க்குற பெற்றோரோட எந்த மரபணு தொடர்பும் இருக்காது. இதுக்கு சட்டம் ஓகே சொல்லுது. ம். ஓ, ஏற்கனவே நல்லபடியா உயிருள்ளதா ஒரே நிலையில இருக்கிற ஒரு கருவை இன்னொருத்தருக்கு தானம் செய்ய இதே சட்டம் தடை போடுது. ஒரு நிமிஷம், இது என்ன லாஜிக்? புதுசா ஒரு கருவை உருவாக்கினா பரவாயில்ல, ஆனா ஏற்கனவே இருக்கிற கருவை தானம் செஞ்சா தப்பா? இது கேட்கவே சரியில்லையே. மனுதாரரும் அதேதான் கேக்குறாரு. இத ஒரு இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றாரு. சரி. சட்டப்படி 10 வருஷத்துக்கு மேல பயன்படுத்தப்படாத கருக்களை ஒன்னு ஆராய்ச்சிக்கு தானம் செய்யணும், இல்லனா அழிய விடணும். அழிய விடணுமா? ஆமா. இது இந்திய அரசியலமைப்போட ஆர்டிகிள் 14, அதாவது சமத்துவ உரிமை, அப்புறம் ஆர்டிகிள் 21 வாழ்வதற்கான உரிமை, இது ரெண்டையும் மீறுதுன்னு மனுவுல வாதிடுறாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. இது எத்தனை பேரை பாதிக்கும்? இது ஏதோ ஒரு சிலரை பாதிக்கிற பிரச்சனை இல்ல. இந்தியால சுமார் 27 to 30 மில்லியன் தம்பதிகள் குழந்தை இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இது நேரடியா பாதிக்குது. அப்போ ஒரு தனிநபரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற சட்டத்துல இவ்ளோ பெரிய ஓட்டை இருக்கு. இதே மாதிரி குற்றவியல் நீதித்துறையில ஒரு தனிநபரோட வாழ்க்கையை மட்டும் இல்ல, மொத்த சிஸ்டத்தையே கேள்வி கேட்கிற இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். மரண தண்டனை பத்தின ஆய்வா? ஆமா, 2016ல இருந்து 2025 வரைக்கும் நடந்த ஒரு ஆய்வுல நம்ம விசாரணை நீதிமன்றங்கள், அதாவது ட்ரையல் கோர்ட்ஸ், மரண தண்டனைகளை வாரி வழங்குறதும், ஆனா உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அதுல பெரும்பாலானதை ரத்து பண்றதும் தெரிய வந்திருக்கு. ஆமா, அந்த புள்ளி விவரங்கள் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. 2025ல மட்டும் ட்ரையல் கோர்ட்ஸ் 128 மரண தண்டனைகளை கொடுத்திருக்காங்க. 128? ஆனா உயர் நீதிமன்றங்கள் கிட்டத்தட்ட 90% வழக்குகள்ல தண்டனைய குறைச்சிருக்காங்க, இல்லனா ரத்து செஞ்சிருக்காங்க. 90%? ஆமா, உச்சநீதிமன்றம் விசாரிச்ச 19 வழக்குகள்ல 10 வழக்குகள்ல குற்றவாளிகளை விடுவிச்சிருக்கு. இதேதோ அப்பப்போ நடக்கிற தப்பில்ல, நம்ம சிஸ்டம்ல ஒரு பெரிய கோளாறு இருக்குன்னு இத காட்டுது. நிஜமாலா? இது ஏதோ ஒரு ஃபேக்டரியில தயாரான 10 பொருள்ல 9 பொருள் சரியில்லைன்னு திருப்பி அனுப்புற மாதிரி இருக்கு. கீழ்கோர்ட்டுக்கும் மேல் கோர்ட்டுக்கும் நடுவுல ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? இதுக்கு முக்கியமான காரணம் நடைமுறை பிழைகள் தான். 2022ல உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்தது. என்ன மாதிரியான வழிகாட்டுதல்? மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி குற்றவாளியோட மனநலம் எப்படி இருக்கு, நன்னடத்தை அதிகாரி ரிப்போர்ட் என்ன சொல்லுது, ஜெயில்ல அவங்க நடத்தை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கலையா? 2025ல 95% வழக்குகள்ல ட்ரையல் கோர்ட்ஸ் இத கண்டுக்கவே இல்ல. பல சமயம் தீர்ப்பு சொன்ன அதே நாள்ல தண்டனையும் அறிவிக்கப்படுது. என்னது, ஒரே நாள்லயா? ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட உயிரை எடுக்கிற தீர்ப்பு இது. அதுக்கு முறையான கால அவகாசம் கொடுத்து எல்லா பக்கமும் யோசிக்க வேண்டாமா? கண்டிப்பா. இது ஒரு நியாயமான விசாரணைக்கே எதிரானது. அது மட்டும் இல்ல, இப்போ கருணை மனு நிராகரிக்கப்பட்ட ஆயுள் தண்டனைன்னு ஒரு புது வகை தண்டனை அதிகமாயிட்டு வருது. இதுக்கு சட்டத்துல எந்த வரையறையும் இல்ல. இதுவும் ஒரு ஒழுங்குபடுத்தப்படாத நடைமுறையா பார்க்கப்படுது. நம்ம சிஸ்டம் ஒரு உயிரை அப்புறப்படுத்துற விஷயத்துல எவ்வளவு தடுமாறுதுன்னு பாக்குறோம். அது சட்டத்துறையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையா இருந்தாலும் சரி. இது என்ன அடுத்த விஷயத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஏப்ரல் 1, 2026ல இருந்து இந்தியா குப்பைகளை அப்புறப்படுத்துற விதமே மாறப்போகுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான மாற்றம். இந்தியா ஒரு வருஷத்துக்கு 620 லட்சம் டன்னுக்கும் அதிகமான குப்பைகளை உருவாக்குது. இந்த புது திடக்கழிவு வேளாண்மை விதிகள் குப்பை கடங்குகளை மட்டுமே நம்பியிருக்கிற பழக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பாக்குது. சரி, புது விதிகள்னு சொல்றீங்க. அது நடைமுறையில எப்படி இருக்கும்? நம்ம வீடுகள்ல என்ன மாற்றம் வரும்? இனிமே நாம குப்பைய ஒரு சுமையா பார்க்காம ஒரு வளமா பார்க்கணும். அதுக்கு ஒரு கழிவு படிநிலை, அதாவது வேஸ்ட் ஹையரார்கின்னு ஒன்னு அறிமுகப்படுத்துறாங்க. வேஸ்ட் ஹையரார்கி அப்படின்னா? அதோட வரிசை என்னன்னா, முதல்ல குப்பையை உருவாக்காம தவிர்க்கணும், அப்புறம் குறைக்கிற வழிய பார்க்கணும், முடிஞ்சா மறுபடியும் பயன்படுத்தணும்,
அதுவும் முடியலனா மறுசுழற்சி செய்யணும். இது எதுவுமே முடியலனா மட்டும்தான் கடைசியா அப்புறப்படுத்தணும். கேட்க நல்லா இருக்கு. ஆனா 4 விதமா குப்பைகளை பிரிக்கணும்னு சொல்றாங்க. 2 குப்பை தொட்டியே சரியா பயன்படுத்த பல வீடுகள்ல கஷ்டப்படுறோம். இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் இதுல இருக்கிற பெரிய சவால். இது வெறும் பாலிசி மாற்றம் இல்ல, ஒரு பெரிய கலாச்சார மாற்றம் தேவை. இனி 4 வகை தொட்டிகள் இருக்கும். 4 தொட்டிகளா? அப்புறம் மருந்து, பல்பு, பேட்டரி மாதிரி ஆபத்தான வீட்டு கழிவுகளுக்கு தனி ஏற்பாடு. ஓகே. அப்புறம் இந்த பல்க் ஜெனரேட்டர்ஸ்னு சொல்றாங்களே, பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், அவங்களுக்கு என்ன ரூல்ஸ்? அவங்களுக்கு பொறுப்பு இன்னும் அதிகம். பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள், மால்கள், ஹோட்டல்ஸ் எல்லாம் இனிமே அவங்க உருவாக்குற மக்கும் கழிவுகளை அவங்களே உரமா மாத்தணும். அவங்களேவா? ஆமா. இல்லனா அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள்ல இருந்து அதுக்கான சான்றிதழை வாங்கணும். விதிகளை மீறினா மாசுபடுத்துபவர் செலுத்தும் கொள்கை, அதாவது பொலூட்டர் பேஸ் பிரின்சிபல் படி அபராதம் கட்டணும். மாசுபடுத்துபவர் செலுத்தும் கொள்கைனா சிம்பிளா சொல்லணும்னா, நீ குப்பையா போட்டா நீயே காசு கொடுத்து க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி தானே? சரியா சொன்னீங்க. யூ பிரேக் இட் யூ பை இட் ரூல் மாதிரி தான் குப்பைக்கா. யாரு குப்பைய உருவாக்குறாங்களோ அவங்க தலையில அந்த நிதிச்சுமையை ஏத்துறது தான் நோக்கம். குப்பைகளை பத்தி பேசின மாதிரியே நம்ம தொழிற்சாலைகள் இயங்குற விதத்திலையும் ஒரு அடிப்படை மாற்றம் தேவைப்படுது. போன நூற்றாண்டு முழுக்க நிலக்கரி, பெட்ரோல் மாதிரி மூலக்கூறுகளை, அதாவது பொருட்களை எரிச்சு தான் நம்ம வளர்ந்தோம். ஆனா இனிமே வர்ற காலம் எலக்ட்ரான்களை, அதாவது கரண்ட்டை நம்பி தான் இருக்க போகுது. இது வெறும் பரிசர பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய பொருளாதார போட்டி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் அது எடுத்துக்கிற ஆற்றல்ல 90% மேல வேலையா மாத்துது. 90%? ஆமா. ஆனா ஒரு பெட்ரோல் என்ஜின் 35%க்கும் குறைவாதான் வேலையா மாத்துது. மீதியெல்லாம் வெப்பமா வீணாகுது. இந்த வித்தியாசத்தை சீனா சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? நிச்சயமா. இது ஒரு திட்டமிட்ட நகர்வு. அவங்க தொழிற்சாலைகள்ல கிட்டத்தட்ட பாதி ஆற்றல் மின்சாரத்துல இருந்து தான் வருது. இதனால அவங்களோட உற்பத்தி திறன் அதிகமாகுது. உலக சந்தையில அவங்களால ஆதிக்கம் செலுத்த முடியுது. அப்போ இந்தியா இந்த பந்தயத்துல எங்க இருக்கு? நாம சோலார் சக்தியில முன்னணியில இருக்கோம்னு சொல்றோமே. ஆமா, நாம சூரிய சக்தியில நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். ஆனா நம்ம தொழிற்சாலைகள்ல 1/4 பங்கு ஆற்றல் தான் மின்சாரத்துல இருந்து வருது. 1/4 பங்கு தானா? ஏன் இவ்ளோ குறைவா? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சீரற்ற மின்சாரம், இன்னும் பழைய எரிபொருள் சார்ந்த சிஸ்டம்ஸ்ல இருந்து மாற தயங்குறது, இப்படி பல தடைகள் இருக்கு. நாம மாறலனா உலக சந்தைகள்ல நம்ம போட்டி போடுற திறனை இழந்துடுவோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஸ்டீல் உற்பத்தியில எலக்ட்ரிக் உலைகளை பயன்படுத்துறது, சிமெண்ட் தொழிற்சாலைகள்ல வீணாகிற வெப்பத்தை மறுபடியும் பயன்படுத்துறது, சிறு குறு தொழில்களுக்கு எலக்ட்ரிக் கொதிகலன்களுக்கு நிதியுதவி கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தணும். நம்ம உள்நாட்டு தொழிற்சாலைகளை மாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உலக அரங்கில் இந்தியாவோட நிலை என்ன? சமீபத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் ஒரு பெரிய நகர்வை பார்க்கப்படுதே. ஆமா, இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம். இந்தியா அடுத்த 5 வருஷத்துக்கு $100 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டிருக்கு. இது ஒரு பெரிய கமிட்மெண்ட். $100 பில்லியன்? எதுக்காக இவ்வளவு பெரிய தொகைக்கு நம்ம இறக்குமதி பண்ண ஒப்புக்கிட்டோம்? இதுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்குது? இதுக்கு பதிலா அமெரிக்கா இந்திய பொருட்கள் மேல இருந்த வரிய 50%லிருந்து 18%-ஆ குறைச்சிருக்கு. இந்த ஒப்பந்தத்துக்கு பல நோக்கங்கள் இருக்கு. ஒன்னு, அமெரிக்காவோட வர்த்தக பற்றாக்குறைய குறைக்கணும். 2, இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தணும். நாம முக்கியமா எரிசக்தி, விமானங்கள், உயர் தொழில்நுட்பம் இதையெல்லாம் இறக்குமதி செய்வோம். இதுல ஒரு ஜியோபொலிட்டிக்கல் கோணமும் இருக்கா? கண்டிப்பா. இது எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் சீனாவுக்கு எதிரான ஒரு புவிசார் அரசியல் நகர்வு. இது வெறும் வர்த்தகம் மட்டும் இல்ல, ஒரு பெரிய மூலவகாய கூட்டாண்மையோட ஒரு பகுதி. ஓகே, இதுல ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு. ஆனா இதுல நமக்கு ஏதாவது பாதகமான விஷயங்கள் இருக்கா? முக்கியமா நம்ம விவசாயிகள், சிறு தொழில்கள் பாதிக்கப்படுவாங்களா? நிச்சயமா அந்த கவலைகள் இருக்கு. பால் பொருட்கள், கோழி, மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மாதிரி முக்கியமான விவசாயத் துறைகளை இறக்குமதியிலிருந்து இந்தியா பாதுகாத்திருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஆனாயும் இந்த ஒப்பந்தம் இந்தியாவோட வர்த்தக பற்றாக்குறையை இன்னும் அதிகமாக்கலான்னு ஒரு விமர்சனம் இருக்கு. நாம இறக்குமதி பண்ற அளவுக்கு நம்ம ஏற்றுமதி வளரலைன்னா இந்த நிலையான இறக்குமதி கமிட்மெண்ட் ஒரு பெரிய நிதிச்சுமையா மாற வாய்ப்பிருக்கு. அப்போ சிறு குறு தொழில்களுக்கு? நீண்ட காலத்துல சில உள்நாட்டு சிறு குறு தொழில்கள் அமெரிக்க பொருட்களோட போட்டி போட முடியாம பாதிக்கப்படலான்ற அச்சமும் இருக்கு. வர்த்தக ஒப்பந்தங்கள் ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு பின்னாடில இன்னொரு பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு.
அதுதான் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. ஆரம்பத்துல ஏஐயோட உள்கட்டமைப்புல, அதாவது கம்ப்யூட்டர் பவர், டேட்டா சென்டர்ஸ், இதுல தான் எல்லாரும் முதலீடு செஞ்சாங்க. ஆனா இப்ப கவனம் வேற பக்கம் திரும்புது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. ஏஐல உண்மையான மதிப்பு அதோட உள்கட்டமைப்புல இல்ல, நிஜ உலக பிரச்சனைகளை தீர்க்கிற ஏஐ பயன்பாடுகள்ல தான் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இத இன்டர்நெட் வளர்ச்சியோட ஒப்பிடலாம். ஆரம்பத்துல எல்லாரும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பதிச்சாங்க. அதுதான் உள்கட்டமைப்பு. ஆனா கோடீஸ்வரர்களானது யாரு? அந்த கேபிளுக்கு மேல கூகுள், அமேசான், ஃபேஸ்புக் மாதிரி சேவைகளை உருவாக்குனவங்க தான். சூப்பரான அனலாக். அப்போ ஏஐலயும் பெரிய மூளைகளை உருவாக்குற தங்க வேட்டம் முடிஞ்சு, இப்ப அந்த மூளைகளை வச்சு என்ன செய்ய முடியுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. மூலதனம் இப்போ எங்கே போகுதுன்னா, நிரூபிக்கப்பட்ட தயாரிப்புகள், உண்மையான வாடிக்கையாளர்கள் இருக்கிற நிறுவனங்களை நோக்கி போகுது. அப்போ முதலீட்டாளர்கள் என்ன பாக்குறாங்க? குறிப்பா கோடிங் எழுதுறது, மருந்து கண்டுபிடிக்கிறது மாதிரி குறிப்பிட்ட துறை சார்ந்த ஏஐ கருவிகள்ல தான் அதிக மதிப்பு உருவாகுது. ஏன்னா அதனால கிடைக்கிற உற்பத்தி திறன் லாபத்தை உடலே அளவிட முடியும். ஓ, அப்போ அதோட பயனை பாக்குறாங்க. ஆமா, அதனால ஏஐயோட எதிர்காலம் அது எவ்ளோ பெருசுங்கிறத பத்தினது இல்ல, அது எவ்ளோ பயனுள்ளதுங்கிறத பத்தினது தான். ஒரு கம்பெனி எவ்ளோ பெரிய ஏஐ மாடல்ல உருவாக்கி இருக்குங்கிறத விட அது என்ன பிரச்சனையை தீர்க்குதுங்கிறது தான் இப்ப முக்கியம். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் இந்தியா ஒரே நேரத்துல பல முனைகளில பெரிய மாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்குன்னு காட்டுது. ஒரு பக்கம் கருதானம், மரண தண்டனை மாதிரி விஷயங்கள்ல நம்ம சட்ட அமைப்பு நெறிமுறைகளோடையும் நடைமுறைகளோடையும் போராடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கழிவு மேலாண்மை, மின்சார ஆற்றல்னு நம்ம பொருளாதாரம் தன்னைத்தானே மறுசீரமைச்சுக்குது. அதே நேரத்துல அமெரிக்க ஒப்பந்தம், ஏஐ மாதிரி உலகளாவிய வர்த்தகத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் இந்தியா தனக்கான இடத்தை பிடிக்க போராடுது. நாம சட்டம், சுற்றுச்சூழல், தொழில்நுட்பம்னு இந்த மாற்றங்களை தனித்தனியா பார்த்தோம். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த வெவ்வேறு மாற்றங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்பட முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம தொழிற்சாலைகள் எலக்ட்ரான்களை நோக்கி நகரும்போது அந்த பயணத்துக்கு தேவையான ஏஐ கருவிகளை உருவாக்குற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம சட்டங்களும் வர்த்தக கொள்கைகளும் சாதகமா இருக்குமா? நம்ம புது வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்த புதிய மின்மயமாக்கப்பட்ட ஏஐயால் இயங்கும் பொருளாதாரத்தை ஆதரிக்குமா, இல்ல அதுக்கு தடையா இருக்குமா? இந்த எல்லா மாற்றங்களையும் ஒருங்கிணைக்கிறது தான் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான சவால்.